Let's make பழம்பொரி without நேந்திரம் பழம். இதுக்கு நான் 1 கப் மைதா, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் சுகர், 5 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்காக பஜ்ஜிக்கு மாவு பசைகிற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் 3 பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன், நேந்திரம் கிடையாது. அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா மைதா மிக்சரில் டிப் பண்ணி பஜ்ஜி வறுக்கிற மாதிரி ஆயில் ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்துட்டிங்கன்னா பழம்பொரி ரெடி. ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பை பாய்.